நடிகை கஸ்தூரியை வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கோணம் 1. தெலுங்கு மொழி பேசும் மக்களை அவதூறாக கஸ்தூரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் என்பதற்காக அவருக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. இது தொடர்பாக அவர் மன்னிப்பும் கேட்டுவிட்டார். இந்த நிலையில் கஸ்தூரியை கைது செய்வதில் போலீசார் அதிதீவிரமாக செயல்பட்டதுதான் வியப்புக்குரியதாக இருந்தது. கோணம் 2. தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் கணிசமாக வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்வியல் தமிழோடும் தமிழக மண்ணோடும் கலாச்சாரத்தோடும் கலந்துவிட்டது. அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்களாகவே வாழ்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களின் வரலாறை கிளறி கஸ்தூரி பேசியிருப்பது தேவையற்ற வேலையாகும், பொறுப்பற்ற செயலாகும். எனவே கைது செய்தது சரிதான் என்கிறார்கள் ஒரு தரப்பினர். கோணம் 3. தமிழகத்தில் எத்தனையோ பேர் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. தேடப்படும் பட்டியல் உள்ள விவகாரங்களும் நிறையவே இருக்கின்றன. கஸ்தூரியை கைது செய்வதில் காட்டப்பட்ட வேகம் மற்ற வழக்குகளில் ஏன் காட்டப்படவில்லை என்கிற கேள்வியும் தற்போது எழுப்பப்பட்டு வருகிறது. கோணம் 4. யாரையாவது அமலாக்கத்துறை கைது செய்தால் அதன் பின்னணியில் மத்திய பாஜக அரசின் அரசியல் இருப்பதை நாம் அறிவோம். அதேபோல் கஸ்தூரி விவகாரத்தில் எதையோ திசை திருப்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அல்லது அவரை பிரபலமாக்கவே இந்த முயற்சியா என்பது காவல்துறைக்கு தான் தெரியும். கோணம் 5. சட்டப்படி கஸ்தூரி கைது செய்யப்பட்டதை யாரும் தவறு என்று கூற முடியாது. அதேபோல் பாரபட்சமின்றி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் காவல்துறை தனது திறமையை வெளிப்படுத்தி கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நடுநிலையானவர்களின் கோரிக்கையாகும்.